என் பேர் காளிமுத்து. எனக்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான். இந்த திமுக ஆட்சியோட லட்சணம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு கிளம்பி வரும்போது தான் எங்கள் அண்ணன் சீமான் வீட்டு வாசல் எப்படி சம்மன் விட்டீங்களோ அதே மாதிரி என் வீட்டு வாசல் வந்து போலீஸில் சம்மனை கொடுத்துட்டு போயிருக்கு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சம்மனை கொடுத்தாங்க. நேராக கோர்ட்டுக்கு போனோம், அங்கே சாட்சி எதுவுமே சொல்லலாம், சம்மந்தப்பட்டவங்களே இவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிரபராதின்னு தச்சு சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அடுத்த சம்மனு, இது என்ன கேஸ்னே தெரியாது. இந்த கேஸில் அடி வாங்கினவன் என்ன யார் என்னன்னு தெரியாது. அவன்கிட்ட போய் எணியை கட்டினா எணி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இப்படி பொய் கேஸ் போடப்படுது. யார் போட்டா தெரியுமா அந்த கேஸு? இதுக்கு முன்னாடி இந்த 3 மாதம் முன்னாடி கேஸ் யார் போட்டா தெரியுமா? இந்த வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டவுன் ஸ்டேஷனை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான். எதுக்கு இப்படி வளர்ச்சி கேஸ் போடுறாரு தெரியுமா? போன வருடம் எங்கள் தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளுக்கு என் தெரு முக்கில் ஒரு சின்ன பதாகை வச்சேன். பதாகை அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை. நான் அனுமதி மீறி வைப்பேன், நீங்கள் கேஸ் போனாலும் போட்டுக்காங்கன்னு சொல்லி நான் மீறி வச்சுட்டேன். கேஸை போட்டு விட்டாங்க. நேராக ஸ்டேஷனில் போய் 200 ரூபா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. நான் மறுநாள் உதயநிதியோட பிறந்த நாள் பேனர் முக்கு வச்சிருக்காங்க. டவுன் ஃபுல்லாக பேனரு. நாங்கள் போட்டோ எடுத்துக்கொண்டு ஐயா நாங்கள் ஃபைனை கட்டுதோம், இதில் எத்தனை பேர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்கன்னு எதிர்த்து கேட்டதுக்கு தப்பான். அன்னையிலிருந்து கட்டம் கட்டி நாம் தமிழர் கட்சியில் நான் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியோட செயலாளர். இருக்கையிலேயே 3வது பெரிய கட்சி எங்கள் நாம் தமிழர் கட்சி. இனிய வளர்ச்சி குற்றவாளி ஆக்குது. என் பரம்பரையிலேயே நான் தான் படித்த முதல் பட்டதாரி. பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். இந்த திமுக ஆட்சியோட லட்சணம் என்ன, இந்த கோபாலகிருஷ்ணன் காவல் ஆய்வாளருடைய லட்சணம் என்னன்னு காமிக்கிறதுக்காக தான் ஆரம்பித்தேன். இப்போ சம்பவத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடிக்கடி தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. ரத்தம் இந்த மண்ணில் சிந்திக்கிட்டே இருக்கு. திருநெல்வேலி தூத்துக்குடின்றாலே கலவர பூமி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கேடிசி நகர்ல வைரமாளிகை ஹோட்டல் முன்னாடி ஒரு வாழக்கூடிய 30 வயது மதிக்கத்துக்கு ஒரு இளைஞன் வெட்டி கொலை செய்யப்படுறான். அவன் யாருன்னு பார்த்தா அது ஒரு தேவேந்திரன். அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு கோர்ட்டு வாசல், நம்ம திருநெல்வேலி கோர்ட்டு வாசல்ல அதே மாதிரி ஒரு வாழக்கூடிய 30 வயது மதிக்கத்துக்கு ஒரு இளைஞன் வெட்டி படுகொலை செய்யப்படுறான் கோர்ட்டு முன்னாடி. அது யாருன்னு பார்த்தா தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். சரி, தேவருக்கும் தேவந்தரும் சண்டை, அப்படி ரத்தம் சிந்துன்னு பார்த்தா இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்ரீவைகுண்டத்தில் 11ஆம் படிக்க ஒரு மாணவன், பாளையங்குட்ட கிருஷ்ணதா ஸ்கூல்ல படிக்க அந்த பையன், அந்த பையனை வெட்டி உயிர் போகல, கை வேற கால் வேற மண்டை கிட்ட வெட்டி ஹைக்ரோட்ல அட்மிஷன் போட்டுருக்காங்க. அந்த பையன் ரவுடியாப்பா, வரிசைக்க கொலைதான். போன வருஷம் நான் நாகர்கோயில சேவியர்குமார் ஒரு அண்ணன் கிறிஸ்தவர், அவர் என்ன சர்ச்சு உள்ளுக்க வழிபாட்டு தலை உள்ளுக்க அதே கிறிஸ்தவ சமுதாயத்தினாலேயே அடிச்சே கொலை செய்யப்படுறாரு. அங்க குற்றவாளி யாரும் தேடி போனா அவன் திமுக காரன். இந்த வருஷம் இங்க திருநெல்வேலியில டவுன்ல ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிகாலையில வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு. வெட்டினது யாருன்னு கேட்டா அவரு இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவங்க தான். இஸ்லாமியர்கள் யாரு தெரியுமா? மனசார கூட அடுத்தவனுக்கு துரோகம் செய்ய நினைக்காதவங்க தான் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களே 99% அடிச்சு சொல்ல முடியும். மது பழக்கம் கிடையாது, அவங்ககிட்ட புகைப்பிடிக்க மாட்டாங்க, வட்டி கூட மாட்டாங்க, மற்ற எந்த தீவனமும் கிடையாது. நேர்மையா அல்லாஹ்க்கு பயந்து மனசாட்சிப்படி வாழக்கூடியவங்க. அவங்க இந்த அரசாங்கம் தீவிரவாதியா குற்றவாளியா அப்படியே முத்திர குத்தி வச்சிருக்கு. செத்து போனார். அவர் யார் தெரியுமா? ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஐயா. காக்கி சட்டை, உங்களை மாதிரி காக்கி சட்டை போட்ட ஒரு ஆய்வாளர். அவருக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ பிரச்சனை இருந்துட்டு போட்டுமே, அவரு கெட்டவனா கூட இருந்துட்டு போட்டுமே, அவர் இத்தனை வருஷம் காவல்துறையில பணி புரிஞ்சிருப்பார்ல, அவரு கூட பழக்கமானவங்க தெரிஞ்சவங்க வச்சவங்க உயர் பதவியில் எத்தனை பேர் இருப்பாங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாச்சும் விசாரிச்சு உண்மையிலே நியாயம் வழங்கிருக்கணும் வழங்கிருக்க கூடாதா? இல்ல, அது கூட வேண்டாம். கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது கூட விசாரிக்கலாம். ஐயா நீங்க என்ன வேலை பாக்கீங்கன்னு கேட்டா அவர் சொல்ல போறாரு, நான் ஓய்வு பெற்ற காவல் துணை ஆய்வாளர். அப்படின்னா நான் அப்படியா, தப்பு செஞ்சவங்க யாரு இவங்க, அப்படியா அப்படி விசாரிச்சு உங்களுக்கு உங்க துறை சார்ந்தவங்களை நீங்க ஆதரவா செஞ்சிருக்கலாம். அவர் கதறி சொன்னாரு, என்னைய கூடிய சீக்கிரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட போறாங்க. அதுக்கு டவுன் காவல்துறையில் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணனும் அதுக்கு உடனே ஏசி இவங்க தான் முக்கிய காரணம். நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை ஒண்ணுமே செய்யல, வேடிக்கை தான் பாக்கீங்க. காவல்துறை முழுக்க வேடிக்கை தான் பார்க்கும். இந்த காவல்துறையை குற்றம் சொல்லதோ ஏசுறதோ எங்க வேலை கிடையாது. ஏன்னா காவல்துறையை கையில வச்சிருக்க காவல்துறை அமைச்சரை தன்னுடைய இருக்கக்கூடிய ஐயா மு க ஸ்டாலின் அவர் தான் இந்த கொலைகளுக்கு எல்லாம் முழுக்க காரணமே.
நாங்க வேற யாருமே குற்றம் சாட்ட விரும்பல. வெட்டினவனையோ அதுக்கு உதவியா இருந்த காவல்துறையோ யாருமே குற்றம் சொல்ல விரும்பல. இந்த காவல்துறையை கையில வச்சிருக்க அந்த முதலமைச்சர் சரியா இருந்தா அந்த கொலையெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. இஸ்லாமியர்களுடைய புனிதமான மாதமே இந்த ரமலான் மாதம் தான்பா. ரமலான் மாதத்துல நோன்பு இருக்காங்க. எதுக்கு நோன்பு இருக்காங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்ல படுக்காம எதுக்கு நோன்பு இருக்காங்க சொல்லு? உண்மையிலே கஷ்டப்படுறவனுடைய வழி நம்ம தெரியணும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒவ்வொருத்தர் எப்படி கஷ்டப்படுறோம் அந்த வழியை நம்ம உணரணும் தான் 24 மணி நேரம் அல்லா யா அல்லா யா அல்லான்னு தொழுது 5 வேளை அவங்கள மனசார வேண்டி கஷ்டப்பட்டவங்களுடைய வழியை நம்ம உணர்ந்தாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். உண்மையிலே கஷ்டப்பட்டவங்க தான் நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் தான் அவங்க இந்த நோம்பையா கடைபிடிக்காங்க. அப்படி நோம்பு இருக்க காலத்துல வெட்டி படுகொலை நடக்கப்பா. இதை எப்படி உங்களால சகிக்கிட்டு இருக்க முடியும்? நீங்க உடனே அவர் என்ன செய்யுங்க? காவல்துறை சஸ்பெண்ட். கொலை நடந்த அன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. இந்த டவுன் காவல்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காருப்பா. ஸ்டேட்டஸ் என் குடும்பத்தோட நான் சொர்க்கத்தில் உட்கார்ந்து தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்காரு. எவ்வளவு கல்லஞ்சக்காரனா இருப்பாரு. அவன் இவன் கூட எங்களால பேச முடியல. நீ வழக்கு எங்க மேல தீ போடுவ இருக்கு உங்களுக்கு. நான் பாருங்க 26 முடியட்டும். நீ காவல்துறை எவ்வளவு பெரிய பொறுப்புனால இருந்துட்டு போ. அமைச்சர் எம்எல்ஏ எவ்வளவு பெரிய கொம்பனால இருந்துட்டு போ. அந்த அதிகாரம் எங்க கையில கிடைக்கும் போது பாரு உனக்கு என்ன நிலைமையில இருக்கு. இந்த காவல்துறை ஆய்வாளர் சஸ்பெண்ட் பண்ணதோட நாங்க விடமாட்டோம். இப்ப நீங்க எஃப்ஐஆர் தான் போட்டிருப்பீங்க. சார்ஜ் ஷீட் இன்னும் பதிவு பண்ணல. சார்ஜ் ஷீட் பதிவு பண்ணி கோர்ட்ல சரண்டர் பண்ணும்போது இந்த காவல்துறை ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் பேரும் ஏசி பேரும் இதுல குற்றவாளிகள் லிஸ்ட்ல சேர்க்கப்படணும். சொல்லிட்டோம் கண்டிப்பா சேர்க்கப்படணும். அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை விடாது, தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். அது எந்த ஜாதிக்காரனாலும் சரி, எந்த மதத்துக்காரன் சரி, பாதிக்கப்பட்ட பக்கத்துக்கு துணையா அனுப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.